இனிமேல் லட்ச ரூபாய் சம்பாதிக்கிற அளவுக்கு ஒரு பெரிய மேம்பாடை தரக்கூடிய இடத்துக்கு செல்ல போதையா அவங்க வாழ்க்கை தரம். ஐயா எனக்கு அரசியல் இல்லை, மக்கள் தொடர்பு இல்லை, எங்கள் வாழ்வியல் நான் ஒரு பெரிய மாற்றங்கள் கிடைக்கல, எனக்கு வருமானமே இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் திடீர் ஜாக்பாட் என்று அடித்து கொண்டே இருக்க போதையா. உங்கள் ஜாக்பாட்டுக்கு ஒரு அளவே கிடையாது. இனிமேல் அப்படியே தொடர்ச்சியாக வந்த வண்ணமே காணப்போகிற போது உங்களோட லைஃப்பில் ஒரு அச்சீவ்மெண்ட் என்று சொன்னால் இதுதான். எந்த துறையான இந்த 2025 ஒளிந்து கொண்டு காணப்படுறது யாரானா மகர ராசிக்கார் தான். அரசியல் வட்டார தொடர்பில் இருக்கிறவங்க நான் கட்சியில் இல்லை, எதுவுமே இல்லை, பொறுப்பாளராகவே என்னை நீக்கிட்டான்னு நினைக்கிறவனுக்கெல்லாம் கூப்பிட்டு உங்களை உட்கார வச்சு அழகு பார்த்து ஒரு மினிஸ்டர் ஆக்கிறதுக்கான பொறுப்பாளராக மாற்ற போகுது. நல்லா தான் இருக்க போகிறீங்க ஐயா. ஒரே வார்த்தை சொல்கிறேன், நீங்கள் நன்றாக இருப்பதை இந்த ராகு கேது பயிற்சி கொடுக்கறத நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. மறைமுக வருமானத்தையும் கண்டிப்பாக ஈட்டி தரும். மெயினான விஷயமே மறைமுக வருமானம் என்பது லாபம் அதிகரித்து கொண்டே இருக்கும் சார். என்ன எப்படி இது வருது, எப்படி போச்சு, எனக்கு நான் எப்படி இதெல்லாம் சமாளிக்கிறேன்னு தெரியாமல் காதல் திருமணம் ஆகட்டும் எதனா இருக்கட்டும் ஐயா, உங்களுக்கு எல்லாமே சக்ஸஸ். விக்னேஸ்வராய நமக. வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகர அரகர நம பார்வதி பதையே அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த பதிவு என்னன்னா 19/5/2025 அன்று நடைபெறும், திங்கட்கிழமை அன்று நடைபெறும் ராகு கேது பயிற்சி ஒரு மனிதனின் வாழ்வில் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போது இந்த 2025 ராகு கேது பயிற்சி மனிதனை வாழ்வாதாரத்தை மீட்டெடுக்கக்கூடிய காலம் வருமா, இல்லை ஏற்றம் தருமா, இறக்கம் தருமா, இதெல்லாம் தான் பற்றி நம்ம பேச போகிறோம். ஒவ்வொரு ராசிக்குமே மேஷம் முதல் மீனம் வரைக்குமே எல்லா ராசிக்கும் நாம் எடுக்க தான் போகிறோம். இதில் யார் நல்ல விதமான நிலைமைக்கு வர போகிறாங்க, நல்ல விதமான ஏற்றத்தை தரப்போகிறாங்க என்று விரிவாக பார்க்கலாம். மகரம் 2025 19/5/2025 நடைபெறக்கூடிய ராகு கேது பயிற்சி என்னென்ன கொடுக்க போகிறாரியா, என்னென்ன கொடுக்கணும், உங்களுக்கு என்னென்ன வேணும். செல்வம் வேணுமா வாங்கிக்கிங்க, பணம் வேணுமா வாங்கிங்க, வீடு கட்ட போகிறீங்களா வாங்கிக்கிங்க. உங்கள் வாழ்வியல் இதுவரைக்கும் கிடைக்காத ஒரு பெயர், ஒரு இடம் என்று சொன்னால் இந்த ராகுவாலையும் கேதுவாலையும் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் பல போங்க. நீங்கள் தாங்க கோடீஸ்வரனே, ஒரே வார்த்தை சொல்லலாம், உங்களுக்கான காலம் என்றே கூட சொல்லலாம் ஐயா. ஒரே வார்த்தை, இந்த 12 ராசிகளில் இந்த ராகுவாலையும் கேதுவாலையும் ஏற்படக்கூடிய பெரிய மாற்றத்தையும் ஜாக்பாட் என்று சொல்லக்கூடிய செல்வத்தை பெரிய லெவலில் உங்களை எடுத்து செல்லலைன்னா கேளுங்க. 1000 ரூபாய் வருமானம் சம்பாரித்து இருந்தவங்க கூட இனிமேல் லட்ச ரூபாய் சம்பாதிக்கிற அளவுக்கு ஒரு பெரிய மேம்பாடை தரக்கூடிய இடத்துக்கு செல்ல போதையா அவங்க வாழ்க்கை தரம். ஐயா எனக்கு அரசியல் இல்லை, மக்கள் தொடர்பு இல்லை, எங்கள் வாழ்வியல் நான் ஒரு பெரிய மாற்றங்கள் கிடைக்கல, எனக்கு வருமானமே இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் திடீர் ஜாக்பாட் என்று அடித்து கொண்டே இருக்க போதையா. உங்கள் ஜாக்பாட்டுக்கு ஒரு அளவே கிடையாது. இனிமேல் அப்படியே தொடர்ச்சியாக வந்த வண்ணமே காணப்போகிற போது உங்களோட லைஃப்பில் ஒரு அச்சீவ்மெண்ட் என்று சொன்னால் இதுதான். இந்த ராகு பகவான் வந்து கொடுக்கின்ற காலம் யாராலையும் உங்களை தடுக்கவே முடியாது ஐயா. ஒரு பெரிய உயர்வான இடத்துக்கு எடுத்து செல்ல போகிறார் ஐயா. உங்களை எழுதி கூட வச்சுங்க, மகர ராசிக்காரங்க எல்லாருமே எழுதி வச்சுங்க. நல்ல மாற்றம் உண்டு கண்டிப்பாக, நான் இல்லைன்னே சொல்ல. தொட்டதெல்லாம் துலங்கும். உங்கள் தொடர்றீங்கன்னா எந்த வேலை தொட்டாலும் கடன்னு ஆவறது. உங்கள் வேலையெல்லாம் எப்படி இருக்குன்னே தெரியாது. உங்களை தொடர்றதுக்கு யாருமே வாய்ப்பே இல்லாமல் போய்டும். பிஸ்னஸ்ல ஆகட்டும், வேலையாகட்டும், என்னென்னா இருக்கட்டையா, எந்த விஷயமாகட்டும் நீங்கள் தொடுவதெல்லாம் வெற்றி தருவதை நீங்கள் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கீங்க. தவறான விஷயத்தை மட்டும் எடுத்துடாதீங்க எந்த காரணம் கொண்டு. ஏன்னா அதையும் சேர்த்தே கொடுப்பார். இந்த நேரத்தில் அதிகப்படியான போகத்தை கொடுப்பார், அதிகப்படியான காமத்தை கொடுப்பார். இந்த நேரத்தில் எல்லாத்தையுமே சற்று அதிகமாகவே கொடுப்பார். சனி பகவான் என்ன கொடுக்கணுமோ அதை விட கண்ட்ரோல் பண்ணி கொடுப்பார், அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. உனக்கு இதை தான் கொடுக்கணும், இவ்வளோ தான் கொடுக்கணும்னு கண்ட்ரோல் பண்ணுறவர் சனி பகவான். உனக்கு இவ்வளோ தான் கொடுக்கக்கூடாது, அள்ளி கொடுக்கணும்னு நினைக்கிறது ராகு பகவான். பிரம்மாண்டம் என்று மீடியா துறையில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம், சினிமா துறையில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு, ஒரு கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம், தொழில்துறை, மருத்துவம் சார்ந்த விஷயம், அரசியலாகட்டும், எந்த துறையான இந்த 2025 ஒளிந்து கொண்டு காணப்படுறது யாரானா மகர ராசிக்கார் தான்.
அரசியல் வட்டார தொடர்பில் இருக்கிறவங்க நான் கட்சியில் இல்லை, எதுவுமே இல்லை, பொறுப்பாளராகவே என்னை நீக்கிட்டான்னு நினைக்கிறவனுக்கெல்லாம் கூப்பிட்டு சீட்டு கூப்பிட்டு உங்களை உட்கார வச்சு அழகு பார்த்து ஒரு மினிஸ்டர் ஆக்கிறதுக்கான பொறுப்பாளராக மாற்ற போகுது. செல்வங்கள் அல்ல, அதாவது இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் வர்ற அளவுக்கு நம்மளுக்கு ரைடு வர அளவுக்கு நம்மளுக்கு செல்வத்தை கொடுக்க போகிறார். ஃபோன் பண்ணி கேட்குற அளவுக்கு செல்வத்தை கொடுக்க போகிறார். ஐயா என்ன சாமி திடீர்னு இப்படி சொல்கிறேன்னு, கண்டிப்பாக நடக்கும். இந்த பாக்கியம் இந்த நேரத்தில் கொடுக்கின்ற பாக்கியமாக இருக்குது, நீங்கள் வாங்கிங்க. கேது பகவான் 8ஆம் இடத்துல, அதுதான் சொன்னேன், தவறான விஷயங்களில் நாம் எதனா எடுத்தால் அதுக்கு தண்டனை பெறக்கூடிய காலமாக 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அரசாங்கத்தாலே தண்டனை பெறும். ஒரு மனுஷன் திட்டமாக சம்பாதிக்கணும், ஒரு அளவுக்கு நாம் இன்கம் டேக்ஸ் கட்டணும், இதெல்லாம் நாம் செயல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம், விவசாயம் சார்ந்த விஷயங்கள் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கூடுதல் ஆகும் வருமானம். நீங்கள் பயப்படவே தேவையில்லையா. உங்கள் வாழ்க்கை முறையே மாற வரப்போகுது. நீங்கள் தாங்க ஃபஸ்ட்டு போங்க. உங்களுக்கான செல்வங்கள் சேர்றதுக்கான வாய்ப்புகள் வந்துவிட்டது என்று கூட இந்த வாக்கில் மட்டும் சற்று கவனத்தை எடுத்துங்க. ஏன்னா இந்த நேரத்தில் தைரியம் வீரியமெல்லாம் அதிகரிக்கும், ஸ்பீச்செல்லாம் வேறு மாதிரி இருக்கும். ஒரு பராக்கிரமத்தை உங்ககிட்ட பார்க்கறக்கூடிய காலமாக இந்த 2025 மே மாதத்துக்கு அப்புறம் உங்கள் லெவலே வேறன்னு கூட சொல்லுவோம். எடுத்து வைக்கின்ற அடிகள் அனைத்தும் வெற்றி என்று சொல்லுவோம். சுவாமி நீங்கள் போங்க, நீங்கள் தைரியமாக இருங்க. என்ன சாமி நாங்களே நின்று நொந்து நூடல்ஸ் ஆகி போய்க்கிறோம், அதெல்லாம் எதுவும் கிடையாது. வருகின்ற காலங்கள் மேன்மை மேன்மை மேன்மை. நாங்கள்னா சொல்லிட்டு நாங்களாம் வாங்க போகிறோம் உங்ககிட்ட பணத்தை, எதுவும் கிடையாது. நல்லா தான் இருக்க போகிறீங்க ஐயா. ஒரே வார்த்தை சொல்கிறேன், நீங்கள் நன்றாக இருப்பதை இந்த ராகு கேது பயிற்சி கொடுக்கறத நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. மறைமுக வருமானத்தையும் கண்டிப்பாக ஈட்டி தரும். மெயினான விஷயமே மறைமுக வருமானம் என்பது லாபம் அதிகரித்து கொண்டே இருக்கும் சார். என்ன எப்படி இது வருது, எப்படி போச்சு, எனக்கு நான் எப்படி இதெல்லாம் சமாளிக்கிறேன்னு தெரியாமல் காதல் திருமணம் ஆகட்டும் எதனா இருக்கட்டும் ஐயா, உங்களுக்கு எல்லாமே சக்ஸஸ் சக்ஸஸ் சக்ஸஸ். ஒரு பாகம் 2 பாகங்கள் நீங்கள் தொடுவதெல்லாம் சக்ஸஸாக இருக்கும். எங்கு தொட்டாலும் வெற்றி. எந்த பிஸ்னஸ் செஞ்சாலும் நீங்கள் ஒரு பெரிய பிரான்ச் ஓப்பன் பண்ணுறோம், வெளியூரில் ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணுறேன், தொழில்துறையில் ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணுறேன், எண்ணெய் வித்தில் ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணுறேன், மின்சாரத்துறையில் ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணுறேன், எல்லாத்துலேயும் பிரான்ச் ஓப்பன் பண்ணுறேன்னா எல்லா துறைகளிலும் வெற்றி தந்து கொண்டே இருக்கும். லாபம் கொட்டிக்கினே இருக்கையா. ஒரு டிரான்ஸ்போர்ட் வச்சுட்ருக்கையா, விதை வைக்கிற நான் ஒரு பெரிய ரைஸ் மில் வச்சுட்ருக்கேன், எல்லாமே கூடுதல் என்னென்ன செய்யணுமோ அனைத்துமே செய்து முடிக்க போகிறார். ஏன் இதில் தடையாக போச்சு, எது நம்மளுக்கு செயல்படத்தான் போச்சு, ஏன் நம்மளால் வின் பண்ண முடியல, எந்த மாற்றமும் நம்மளுக்கு எதுவுமே தெரியலையே, இதெல்லாம் எங்கேருந்து வருது பணம், கடன் கேட்குற இடத்துல எவ்வளோ ஒன்றா ரூபா கொடுக்கறதுக்கு ஆள் இருப்பாங்க ஐயா. நீங்கள் தொழில் செய்கிறதுக்கோ எல்லா விதமான உங்களுக்கான காலம் என்று கூட சொல்லலாம். தொட்டது துலங்கக்கூடிய காலம். தவறான விஷயங்கள் ஏதேனும் இருந்தால் அதுலேயும் நீங்கள் பார்த்துக்கணும் சார். இந்த நேரத்தில் சற்று ஏடாகூடமாக என் சிந்தனைகள்லாம் உருவாகும். லாட்டரி சீட்டு கம்பெனி என்னென்ன நடத்தணுமோ எல்லாத்தையும் நடத்தும் ஐயா. இந்த நேரத்தில் எதை நீங்கள் விடலை, எல்லா விஷயமும் நம்மக்கிட்ட வந்து சேரக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்க போகுது. தொடுவதெல்லாம் வெற்றி வெற்றி என்று சொல்கிற மாதிரி நீங்கள் தொடக்கூடிய விஷயங்கள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கப் போகிறது. மகர ராசி த வின்னிங் த ஷாட் அப்படின்னு கூட சொல்லலாம். நீங்கள் அடிக்கிறதெல்லாம் 6ல் தான் போய் விழப்போதையா. ஒரு மனிதனின் வாழ்வில் இப்படிலாம் கிடைக்குமானா கண்டிப்பாக இருக்குது. எப்போனா ஒரு டைம் இது மாதிரிலாம் ஜாக்பாட் அடிக்கும். அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த காலத்தை நேரத்தை பயன்படுத்தி கொண்டு உங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொண்டே வாருங்கள். ராகு பகவான் அல்ல கொடுப்பார் ஐயா. நீங்கள் பயப்படவே தேவையில்லை, பயப்படணும் அவசியமே இல்லை. கேது பகவான் அதே போல் நாணம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு. உங்களுக்கான தவறான விஷயங்கள் ஏதேனும் இருந்தால் 8ஆம் இடத்துல நம்மளுக்கு தேவையில்லாத விஷயங்கள் அனைத்தையும் கட் பண்ணிவிடுவார். கடன் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே துண்டாக உங்களை வெட்டிட்டு வெளியே அமுச்சிட்டு போயினேந்துருவார். இது வரைக்கும் நான் கடன் வாங்கிட்டேன், ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன், அரசாங்க தரப்பில் எனக்கு வேலை இல்லைன்னா கண்டிப்பாக அரசின் மூலியமாகவோ அரசாங்கத்து மூலியமோ உங்களுக்கு வருமானம் கண்டிப்பாக வரும். வேலையில் கான்ட்ராக்ட் எடுத்து செய்கிற மாதிரி உங்களுக்கு பாக்கியம் கிடைக்க போகுது ஐயா. என்ன வேணும் உங்களுக்கு, அதான் சொல்லணும், என்ன வேணும் உங்களுக்கு அதெல்லாம் எடுத்துங்க. எல்லாமே உங்களுக்கு கொடுக்கின்ற காலமாக இந்த காலம் இருக்க போகிறது. மகர ராசி அப்படியே தொடர்ச்சியாக வந்துட்டு இருக்க போகுது. உங்களுக்கு எல்லாமே தொடர்ச்சியாக ஒன் பை ஒன்னா உங்களுக்கு வந்துட்டு இருக்க போகுது ஐயா. வீடு வேணுமா, வீடு வாய்க்கலாம், அதாவது கார் வேணுமா, லக்ஸரி வாழ்க்கை வாழ போகிறீங்களா, கண்டிப்பாக உண்டு. ட்ராவல்ஸ் டிபார்ட்மெண்ட் வச்சுருந்தீங்களா, பெரிய லெவலில் கண்டிப்பாக அதெல்லாம் நடக்கும். எதுவுமே உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது ஐயா. தொடுவதெல்லாம் வெற்றி வெற்றி என்று சொல்கிற மாதிரியே அப்படியே போய்கினே இருக்கும். உங்களோட இன்க்ரிமெண்ட்லாம் சரி,
எதுவாக இருப்பினும் ஒரு ஆஃபீஸில் ஒரு மேனேஜர் போஸ்டிங் உட்கார வச்சு உங்களை பெரிய அழகுப்படுத்தும். என்ன சாமி 2 ராகு வந்தால் பிரச்சனை? அவர் ராகு கேது வந்தால் தான் நம்மளுக்கு ப்ராப்ளம். அவர் தொட்டால் அவர் பார்த்து இவர் வளர்த்து விட்டுருவார், அவருக்கு எடுத்து விட்டுருவார், இவர் பார்த்துருவார். நம்ம நேர்மையாக இருந்தால் நம்மளுடைய வளர்ச்சி எப்பொழுதுமே நிதானமாக இருக்கும். நேர்மையாக இருந்தால் உங்களுடைய பிரச்சனைகளில் நீங்கள் விட்டு வெளிவருவதை கண்கூடாக பார்க்கலாம். உயர்வினை தருவது ராகு என்று சொல்கிற மாதிரி உங்களை உயர்ந்த நிலத்தோடு வச்சுருக்கோம். தேவையில்லாத விஷயங்களோ லஞ்சம் சார்ந்த விஷயங்களில் சற்று கவனத்தை எடுத்துங்க. கூடுதல் வருமானம் மக்கள் பணத்தில் கை வைக்காதீங்க. இந்த நேரத்தில் அரசாங்க அதிகாரியானா இருக்கட்டும், யாரானா இருக்கட்டும், இந்த நேரத்தில் பாகமும் இருக்குது, நம்மளுக்கு பிரச்சனையும் இருக்குது. அதாவது நாம் அனுபவிக்கின்ற காலமும் இருக்குது, பிரச்சனை தரக்கூடிய இடமும். கொஞ்சத்து பணத்துக்காக ஆசைப்பட்டனா பெரிய பெரிய பிரச்சனைகள் நாம் போய் மாட்டிக்கிட்டும் இந்த நேரத்தில் ஏற்படும். ஜோசிகார் சொல்லிட்டாருங்க எல்லாம் பெரிய பணம், ரைட்டு தான், உண்மை தான், நான் இல்லைன்னு சொல்ல. வட்டி பிஸ்னஸ் இதெல்லாம் எல்லாமே நீங்கள் தொடுவதெல்லாம் பெரிய மாற்றத்தை கொடுக்கும், முன்னேற்றத்தை கொடுத்துக்கினே இருக்க ஐயா. பயப்புன்னு அவசியமே இல்லை. தைரியமாக தன்னம்பிக்கையோடும் இந்த மகர ராசிக்கார் வாழ்வதை எந்த செயலையும் இந்த ராகு கேது பயிற்சி ஒரு பெரிய பிரம்மாண்டத்தை கொடுத்துட்டு தான் உங்களை பெரிய லெவலில் உட்கார வைக்கும். இது வரைக்கும் அரசியல் வரல, அரசாங்க தரப்பில் நம்மளுக்கு அதையும் கிடைக்கலன்னா எல்லாத்தையும் கொடுக்க போகிறாரு ஐயா. வீடு கட்டாமல் இருந்தால் வீடு வாங்கிடுவீங்க, நிலம்லாம் வாங்கல, வீட்டே சேர்த்தே வாங்க போகிறோம் நம்ம. அந்த மாதிரி ப்ரோக்ராம்லாம் வருது ஐயா. கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு பார்ட்னர்ஷிப்காரெலாம் வந்துடுவாங்க. முதலீடு தேவை, ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்க பெரிய பிரம்மாண்டத்தை கொடுத்து உங்களுக்கு சேல்ஸ் எல்லாம் எல்லாமே நல்லபடியாக இருக்கும். எல்லா விதமான செல்வாக்கையும் பெறக்கூடிய ராசிகள் முதன்மை பெறுவது இந்த மகர ராசி. 100க்கு 100 மார்க். தவறான விஷயத்துக்கு 100க்கு 100 மார்க்கு. அது தொட்டாலும் நீங்கள் பிரச்சனைகள் அனுபவிக்கிறது 100க்கு 100 மார்க். நன்மை என்றால் 100க்கு 100 மார்க். நம்மளுக்கு திருநாகேஸ்வரம் சென்று வழிபடுவதன் மூலமாக இந்த நல்லது நடக்கிறதுக்கு நாம் எதனா ஒரு பரிகாரத்தை நாம் சொல்லியே தீரணும். நாம் கும்பகோணத்தில் அருகாமையில் இருக்கக்கூடிய திருநாகேஸ்வரம் சென்று வர உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் அனைத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி என்று சொல்கிற மாதிரி நீங்கள் பார்க்கல கேட்கல எதுவுமே கிடைக்கலனா இனிமேல் தொடுவதெல்லாம் வெற்றியாக அமையப்போகுது. ஒரு பஞ்சு கிடைக்குதுங்க நம்மளுக்கு லைஃப்பில், ஒரு பஞ்சு. இதை பயன்படுத்தினா ஒரு 30 வருஷம் 40 வருஷம் வாழ்க்கையில் தலைமுறைக்கு 2-3 தலைமுறைக்கு சொத்து சேர்த்துலான்றன இந்த வாழ்ப்பு தன்மை இப்பொழுது கிடைக்கின்றது. மகர ராசி நிமிர்ந்து நிற்கின்ற பாக்கியம் இப்பொழுது கிடைக்கின்றது. வாழ்க்கையில் முதல் படி என்று சொல்கிற மாதிரி இந்த அமைப்பு இப்போ பெற்றுத்தரப்போகுது ஐயா. 2025 ராகு கேது பயிற்சி பெரிய பிரம்மாண்டத்தை தரவல்லதாகவும் இருக்கப் போகிறது. நன்றி, வணக்கம்.